இந்த டோரை திறக்கிறது, இந்த பொக்கே கொடுக்கறது, இந்த காக்கா பிசினஸ் எல்லாம் இந்த பிரியாக்கு இஷ்டம் இல்ல. என்ன வெறும் லேடி ஆஃபீஸர்னு நினைக்காதீங்க, எதுக்கும் அஞ்சாத புலி. சோ இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. Do your duty first. என்ன தொடர்ந்து யாரும் வர வேண்டாம். பிக் பாக்கெட்டர்ஸ், குண்டாஸ் அண்ட் மர்டரர்ஸ், நான் சொல்றது நல்லா கேட்டுக்கங்க. இது உங்க வீடு இல்ல, ஜெயில். இங்க நீங்க மாமூல் மனுஷங்க இல்ல, கைதிங்க. பேர் வச்சு கூப்பிட அருகதை இல்லைன்னு தான் உங்களுக்கு நம்பர் தந்தாங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே உங்க வேலை என்ன தெரியுமா? 3 வேளை சோறு, 4 சுவரை, 7 கம்மிங்க, 12 சல்யூட்ஸ். மைண்ட் இட். அழகிய லைலா, கண்ணில் உனக்கு இந்த பக்கம் ஆள் இருப்பாங்க, காமன் சென்ஸ் இல்ல. என்ன என்ன லுக் விடுற? கண்ணு காமன் சென்ஸ் நமக்கு இருக்கு மேடம், பெயிண்ட் டப்பாக்கு இருக்காது. அதான் கீழே விழுந்துடுச்சு. சோறு வெந்திருக்கடா? வந்திருக்கு சார். இன்னைக்கு என்னடா ஸ்பெஷல்? என்னத்த ஸ்பெஷல்? டெய்லி திங்கிறதான் சோறு குழம்பு. சைட் டிஷ் என்னடா? சைட் டிஷ்ஷா? நாட்டுக்கோழி கணக்கா சூப்பரா ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன் பாருங்கடா. கொடுத்தா என்னடா செய்வீங்க? பூஜை செய்வோம். அதுக்கப்புறம் பஜனை. என்னடா என்னடா அது? ஏண்டா என்ன தைரியம் உனக்கு? இந்த காளி கிட்ட வச்சுக்கிட்ட சீவிடுவேன். டேய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நீ யாரா இருந்தா என்னடா? டேய், மேல கை வைக்காத. டேய், வெப்பன்டா. டேய், போடா. சொல்றத கேளு. போடா. டேய். நான் சப்போர்ட் கரியாடா? நீ ஜெயில போறாங்க. என்ன என்ன இங்க கலட்டா? ரெண்டாவது வாட்டி சோறு கட்டாமா இல்லனோ தகராறு பண்றாமா. மேடம், அது உனக்கு வாய் தான் ஜாஸ்தி நினைச்சேன். ஆனா ரவுடித்தனம் கூட செய்வியா? இன்னொரு தடவை கலாட்டா செஞ்ச உன்னை சும்மா விட மாட்டேன். கணேஷ், ஏன் உண்மையை சொல்ல விடாம என்ன தடுத்த? எந்த உண்மையை சொல்ல போற? அந்த போட்டோல அவங்க மூஞ்சி ஓட்டினாங்கன்னா நான் எந்த லட்சியத்துக்காக ஜெயிலுக்குள்ள வந்தங்கிறத மறந்து போயிட்டியா? எக்காரணத்தை கொண்டு நாம அதிகாரிங்க கண்ணில் மாட்டிக்கூடாது. பி கேர்ஃபுல். ஓகே, நான் சந்தேகப்பட்டது சரின்னா எனக்கு ஹெல்த் மினிஸ்டர் மேல விசாரணை கமிஷன் வச்சிருக்கணும். சுகாதாரத்துறை அமைச்சர் ராமலிங்கம் மீது ஓய்வு பெற்ற நீதிபதி DR நாகராஜ் அவர்கள் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. சுகாதார இலாக்காவில் நடந்த கொலைகளை பற்றியும் 25 கோடி ரூபாய் அளவில் நடந்த ஊழலை பற்றியும் இந்த கமிஷன் விசாரணை நடத்தும். இப்போ என்ன செய்யலாம்னா, மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. அவன் 10 மினிஸ்டர் ஏற்கனவே கொலை பண்ணிட்டானா. அடுத்தபடி அநேகமா நீங்க தான். ஒரிஜினல் வருது. இந்த மாதிரி கமிஷன் எல்லாம் என் அரசியல் வாழ்க்கையில இத்தனை தடவை பார்த்திருக்கேன். ஆனா யாரா இவன்? யார் இவன்? சிங்கம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க என்ன விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இவனை கிச்சன்லயே டியூட்டி போடுறாங்களே. இவன் சமையல் சூப்பரா செய்வானுதான். ஆனா இது பொம்பளை செய்யற வேலையாச்சே. இவனும் அதே லிஸ்ட் தானடா. பின்ன ஜெயிலரம்பா தலையை ஆபாச போட்டோல ஒட்டினதுக்கு இவனுக்கு ஏன் கோவம் வந்துச்சு? அவன் என்ன இப்ப தங்கச்சியா? தங்கச்சியா இருந்தா நம்ம கூட படுக்கவேன்னு கேட்டிருப்போமேடா. மேடம் மேடம், காலையும் கணேஷன் சமயத்தில் அடிச்சுக்கிறாங்க மேடம். வாட்? ஸ்டாப் இட். ஸ்டாப் இட். என்ன எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு இவன் என்ன அடிக்கிறாமா? காட்ஸ், இவனை நீங்க டார்க் செல்ல தள்ளுங்க. Hi, I am Mastan. என்னடா உத்து பார்க்கிற? என்ன எங்கேயோ பார்த்திருக்கிறீல்ல? கண்டிப்பா என்ன பார்த்திருக்கணும். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்ல இந்த மஸ்தானோட போட்டோ வந்திருக்கு. 400-500 பேரை மும்பையிலையும், ஆயிரக்கணக்கான பேரை கோயம்புத்தூர்லையும்
அடையாளம் தெரியாத அளவுக்கு பாம்பு வச்சு கொன்னது நான் தான். அதெல்லாம் இருக்கட்டும் மை ஃப்ரெண்ட். நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்திருக்க? சொல்றதுக்கு விருப்பம் இல்லையா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா கண்டிப்பா நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எப்பவும் இருட்டுதான் எனக்கு பிடிக்கும். அந்த படத்தை ரெடி பண்ணது காளிதாம்மா. அதை கண்டித்து தான் கணேஷ் காளியை அடித்தான். சமயக்கட்டில் தகராறு பண்ணதும் காளி தான். இவ்வளவு தப்பு செஞ்ச காளி கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் சுகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எந்த தப்பும் செய்யாத கணேஷ் இருட்டறையில் கிடக்கான். இந்த விஷயத்தை ஏன் அப்ப என்கிட்ட மறைச்சிங்க? அந்த படத்தை கைதிங்க பார்த்து நீங்கள் அசிங்கப்படக்கூடாதுன்னு கணேஷ் தடுத்துட்டாமா. கணேஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிரிமினல் இல்லைம்மா, பெரிய ஜேர்னலிஸ்ட். அவன் மர்டரோ மானபங்கமோ செய்யலை, தற்கொலை முயற்சி செஞ்சதுக்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஃபைலில் டீட்டெயில்ஸ் இருக்கு. தற்கொலை முயற்சிக்கான காரணத்தை கணேஷ் சொல்லவில்லை. ஆனால் தற்கொலை முயற்சி செய்ததை கணேஷ் ஒப்புக்கொள்வதால் குற்றவாளி கணேஷுக்கு 1 வருட காலம் சாதாரண சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இவங்க 2 பேரும் டார்க் ரூம்ல அடிச்சிட்டு கணேஷ் ரிலீஸ் பண்ணுங்க. சாரி, அவசரப்பட்டுட்டேன். நீ என்கிட்ட இதை பத்தி சொன்னாதானே எனக்கு தெரியும். நீ என்ன ஹீரோ நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி அடி வாங்கினாலும் சைலண்டா இருக்க. இப்போ அது பேசலாம்ல. என்னத்தை பேச சொல்றீங்க? ஐபிஎஸ்னா இந்தியன் பனிஷ்மெண்ட் சர்வீஸ் தானே. பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, தேங்க்யூ. ராஜு வந்து அவனை தண்ணியில தள்ளி விட்டதுக்கு இவன் என்ன வந்து அடிக்கிறான். இல்ல ஆண்டி, பிரபு எந்த தப்பு செய்யல. இவன் தான் அவனை அடிக்கிறான். நீங்க தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். வெயிட் a minute. நான் கொடுக்கிறேன் பனிஷ்மெண்ட்.